தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். தனுஷ் அவர்களுடைய 55வது படம். இந்த படத்தோட இயக்குனர் அமரன் படத்தோட இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி. இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. ஒருத்தவங்க சாய் பல்லவி, இன்னொருத்தவங்க ஸ்ரீலீலா. இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. மார்ச் எண்டு வரைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் பிரேக்கே இல்லாம போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் டைரக்டர் தனுஷ் அண்ட் சாய் பல்லவி 2 பேரும் வர சீக்வன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்காருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இயக்குனர் ஆர் கார்த்திக்கோட இயக்கத்தில் நாகார்ஜுனா அவருடைய 100வது படத்தை பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு பீரியட் படமாக இருக்க போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஆக்ட்ரஸ் தபு நடிக்கிறாங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படம் பயங்கர பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாரணாசி படத்தை நாங்கள் அண்டார்டிகாவில் ஷூட் பண்ண போகிறோம். அடுத்த ஷெட்யூல் அங்கே தான் ஷூட்டிங் நடக்க போகுது. அண்ட் இது வரைக்கும் இந்தியன் சினிமாலேயே எந்த டீமும் அண்டார்டிகாவுக்கு போய் ஷூட் பண்ணது கிடையாது. வாரணாசி டீம் தான் முதல் முறையாக இந்தியன் சினிமாவில் அண்டார்டிகாவில் போய் ஷூட் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அட்லி, அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணுற படத்தோடைய அஃபீஷியல் டீசரை ஏப்ரல் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த டீசரில் இந்த படத்துடைய டைட்டிலும் ரிவீல் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக வித் லவ் அப்படின்ற படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் மதன், இந்த படத்தோடைய ஹீரோவா அபிஷன் ஜீவன் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஓடிடியில் மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு திரைப்படத்தில் சூர்யா அண்ட் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. சூர்யா அண்ட் த்ரிஷா நடிச்சிருக்கிறதுனால இவங்க 2 பேரும் இந்த படத்தில் பேருன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இந்த படத்தில் அவங்க தனித்தனி கேரக்டர்ஸாக தான் வராங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் சூர்யா அவர்கள் கடவுளாக தான் வராருன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. வெங்கட் பிரபுவுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியதாக இருந்தது. பட் அந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்து டிலே ஆகிட்டே இருக்கு. அதன் காரணமாக வெங்கட் பிரபு இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னா, சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு வரலான்ற பிளானில் இருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஜெயிலர் பார்ட் 2 இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர பிரம்மாண்டமாக போயிருந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஷாருக் கான், மோகன்லால், சிவராஜ்குமார் போன்ற பல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோவாக ரஜினி நடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இடம் பெறுன்ற அப்டேட்டை இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடித்த சுராஜ் கொடுத்துருக்காரு. அவர் ரீசண்டாக ஜெயிலர் படத்தில் நடிச்சிருக்காராம். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி வீர தீர சூரன் அப்படின்ற படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அனிருத் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கிற படத்தோடைய ப்ரோமோவை நெல்சன் அவர்கள் ஷூட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஷூட் பண்ணார்னா, கமல் சாரும் ரஜினி சாரும் நடந்து வராங்கன்றத மட்டும்தான் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறமா தான் நானும் நெல்சனும் பேசிகிட்டு இருந்த அந்த டாக்கி போர்ஷனை நெல்சன் எழுதி ஷூட் பண்ணார். அதுவும் அந்த செட்லேயே தான் அவர் அந்த ஸ்கிரிப்டே எழுதினாருன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. இயக்குனர் பாரி இயக்கத்தில் சந்தானம் லீடாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய ஹீரோயினா ஸ்வீட் ஆர்ட் படத்தோடைய ஹீரோயின் கோபிகா ரமேஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னா, சென்னையில் பல்லாவரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. நாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ஆதித்ய பிர்லா குரூப்ஸ் தமிழில் ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட இயக்குனராக மகிழ் திருமேனி இருக்க போறாரு. இந்த படத்தோட ஹீரோவா விஜய் சேதுபதி இருக்க போறாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினா ஸ்ரத்தா கபூர் இருக்க போறாங்க. இந்த படத்துடைய வில்லனா சஞ்சய் தத் ஒர்க் பண்றாரு. அண்ட் இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த படத்துடைய ரிலீஸை 2027 மகிழ் திருமேனி பிளான் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு.